மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, ஆக்சுவலாக சார் ஃபஸ்ட்டு டைம் வந்து மேடை பேச்சு பேசுகிறேன் நான். ஸோ நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. செயலாளர் அவர்களே, செக்ரட்டரி மேடம், மிக்க நன்றி. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நேற்று வந்து மேடம் ஃபோன் பண்ணாங்க, லக்ஷ்மி பிரியா மேடம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க நாளைக்கு வர முடியுமான்னு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வேற ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் ஸ்டார்ட் அப் என்வாரன்மெண்ட்டில். அப்புறமா இன்ஃபேக்ட் நான் 2 கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கேன், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இப்போ முன்னதாக பேசிய உமா மகேஷி அவர்கள், ஷீ மென்ஷன்ட் அபவுட் தி விமன் எக்கோசிஸ்டம் இன் ஆந்திர பிரதேஷ். I was heading something called MEPMA, Mission for Elimination of Poverty in Municipal Areas in Andhra Pradesh. இந்தியாலேயே ரொம்ப பெரிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2.5 கோடி மக்கள் வந்து அந்த குரூப்பில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம், இவங்க வந்து வெறுமா வந்து பிக்கல்ஸு, ஊறுகாய், அப்புறமா சின்னதாக ஹேண்ட் பேக்ஸ், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து டெவலப் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் இருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு, 2000 ரூபாய்க்கு, 3000 ரூபாய்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து நாங்கள் ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம். யூ நோ த வேல்யூ ஆஃப் த என்டையர் பிஸ்னஸ் எக்கோசிஸ்டம் விச் தே ஹேட் 1800 crores. 2.5 கோடி மக்கள் 1000 பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஒரு 1800 crore பிஸ்னஸ். இப்போ நீங்கள் இப்போ வந்து சார் வந்து கந்தசாமி சாரோட இப்போ ஒரு வாக் த்ரூ பண்ணப்போ I was thinking that only. நம்ம பண்ற சின்ன சின்ன பிசினஸ் வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா it will be a huge ecosystem. It's more than, I think it will be at least 1000 crores, 2000 crores ecosystem. And then what we can do is to add value to it. நம்ம எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும், எப்படி நம்ம மார்க்கெட்டை வந்து இப்போ வந்து உமா மகேஸ்வரி மேடம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எப்படி நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து ஆட் பண்ண முடியும். That is the most important thing. இப்போ வந்து market is something you don't have to go and search for markets. Market is there in your laptop, it is there in your mobile phone. இவர் நம்ம நண்பர் கெனித் இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்டை தேடலாம். நீங்க எப்படி தேடுறன்றதா விஷயம். அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா வேல்யூ அடிஷன். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்க எப்படி 100 ரூபா ப்ராடக்டா பண்ண முடியும், 1000 ரூபா ப்ராடக்ட் எப்படி பண்ண முடியும்ன்றதா நீங்க அதை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணணும். இப்போ வந்து நீங்க ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன், கோகுல் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு எப்படி வந்து புது கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுல வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க வந்து கவர்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்க வந்து ஃபில் பண்றதுலயும் உங்களுக்கு கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் TAHDCO போல ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் வச்சு they are helping you to create that kind of ecosystem. I think I'm very grateful that I could see so many active companies associated with TAHDCO for that reason. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம், அதில் வந்து நமக்கு ஐடியா இருக்கணும். அந்த ஐடியா வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்றது, அந்த ஐடியா கனெக்ட் பண்ண பிறகு எப்படி கொலாபரேட் பண்றது. I always talk about 3 C's: conceive, connect and collaborate. கன்சீவ் பண்றது என்னன்னா, இப்போ வந்து அவங்க பேசுனாங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உமா மகேஸ்வரி மேடம் கூட பேசுனாங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து இப்படி சால்வ் பண்ண போறீங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறீங்களா, இல்லைனா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறீங்களா, இல்லைனா ப்ரொசீஜரை சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ண போறீங்கன்றதான் விஷயம். அதை நீங்க வந்து கன்சீவ் பண்ண பிறகு உங்களுக்கு ஹெல்ப் வேணும். அந்த ஹெல்ப் யார் பண்ணுவாங்க? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு யாருன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க TAHDCO இல்லைன்னா TN ரைஸ் இருக்கும், TN ஸ்டார்ட் அப் இருக்கும், இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இன்வெஸ்ட் இந்தியா இருக்கு. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு, நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ரூல்ஸ் என்னென்ன பண்ணணும். இல்லை இன்ஃபேக்ட் எங்கள் யூபி கவர்மெண்ட்ல வி ஆர் ஆல்சோ கிவிங் தெம் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனருக்கு வந்து மாதம் 17,000 ரூபா தரும். எதுக்கு தரேன்னா, ஒரு சீட்டும் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு தர்றதுக்கு அவ்வளோ காசு இருக்கணும் அவங்ககிட்ட. அட்லீஸ்ட் ஃபார் 2 years they should be able to pay for the seat and also for their electricity bill. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ண பிறகு now you have to collaborate.
நமக்கு பிரச்சனையே அங்கே தான் அமைக்கும். இப்போ நீங்கள் கொலாபரேட் பண்ண போனீங்கன்னா நம்ம ஃபவுண்டர், இப்போ நம்ம ஃபவுண்டராக இருக்கப்போ நம்ம ஐடியா இது. ஆனால் வந்து நம்ம ஐடியா வந்து பெருசாக்கணும்னா வி நீட் எக்ஸ்பர்ட்ஸ் பிகர் தென் அஸ். உங்களுக்கு பிராண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் வேணும். ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் வித் அ டீம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் வி லேர்ன்ட், இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 2015 வந்து ஸ்டார்ட் அப் கப்சப் அப்படின்னு சின்னதாக ஒரு இப்போ வந்து இஸ் டைரக்டர் ஆஃப் IIM அகமதாபாத். ஸோ வாட் வி டிட் இஸ் வி brought a professor from IIM Lucknow. He was a professor then. அவர் வந்து நாங்கள் வந்து கூட்டு வந்து சும்மா ஒரு 10-15 ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்களா, அவங்க பிரச்சனை என்ன, எவ்ரி வீக் வி யூஸ் டு சிட் தேர் அண்ட் டாக் டு தெம். நீங்கள் சிலிகான் வேலி போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைச்சிடும். ஏன்னா வந்து அங்கே ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்கு. வாட் வி ஆர் ட்ரைங், இன்ஃபேக்ட் TAHDCO is trying to create is that ecosystem. நம்ம வந்து ஐ கேன் ஒன்லி ஹெல்ப் யூ இன் டெல்லிங் இதுதான் ப்ரொசீஜர் இது. ஆனால் யூ வில் ஃபேஸ் மெனி ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஆக்சஸ் இருக்காது, லைசன்சிங் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சின்ன ஆக்சஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஷேரிங். இன்ஃபேக்ட் கெனித், when I was talking to you, I was very happy that you spoke. Sharing is very important. I think that's the only thing I would put it first. நம்ம நேஷன் பில்டிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த நேஷன் பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஷேரிங். அதை வந்துட்டு நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்தை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணோமோ அந்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாவே போதும். இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த மன்றம், வாட் எவர் ஸ்டேஜ் யூ ஹவ் கிரியேட்டட், தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் ஆர் வாட் யூ ஆர் டூயிங். நம்ம அந்த சின்ன விஷயம் நீங்கள் வந்து ஒரு, இன்ஃபேக்ட் கெனித் வாஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள், யுமா மகேஸ்வர் வாஸ் வெரி குட் எக்ஸாம்பிள், வேர் they were able to share their smallest problem. In fact, இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்பீச்சில் முடியாது. The kind of things you told you ஒரு ஸ்பீச்சில் முடியாது. Because I've been working with entrepreneurs for a long time. சின்ன விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு US மார்க்கெட் போயிட்டீங்க, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஜெர்மன் மார்க்கெட் போயிட்டீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ we have to see there is a lot of scope. And முன்னா வந்து ஒரு 10 வருஷம் முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னால் ஆக்சஸ் பேரியர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணோன்னே இந்த மார்க்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கப்போ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஃபேஸ்புக் அண்ட் மை சீஃப் மினிஸ்டர் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஃபேஸ்புக். அவ்வளோ சிம்பிள். யூ கேன் ஆக்சுவலி சென்ட் them a message on Facebook and you can simply talk to them. That's the kind of access you have. The information technology, artificial intelligence which is coming in. And I also see a lot of scope in artificial intelligence, health tech and MedTech. நம்ம வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு இஸ் a leader in medical technologies. நம்ம வந்து இப்படி நம்பர் 1 ஆக முடியும் மெடிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அதை வச்சு தான் நம்ம வந்து we can do many things. In fact, இப்போ வந்து முன்ன வந்து we were only concentrating on how to create small cottage businesses, small entrepreneurs. But now we have to start thinking how can we create Nest, ChatGPT or maybe Merlin. That is the kind of thought process which we should start looking at. So that is why I thought I'll make a small presentation. Next slide. See what happens in the international market is you need to access technology in a bigger way. இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாஸ் மை டாபிக், கணினி நுண்ணறிவு. இன்னைக்கு காலைல வந்து ஐ வாஸ் டோல்ட் தட் ஐ ஹேவ் டு ஸ்பீக் இன் தமிழ். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ChatGPT இஸ் ஈஸியஸ்ட் சொல்யூஷன். நம்ம ChatGPTயில் போயிட்டு ஃபுல்லாக டைப் அடிச்சேன் 5 நிமிஷம் ஸ்பீச் பண்ணுங்க அப்படின்னு. பட் அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இட்ஸ் நாட், யூ கேன் ஆக்சுவலி அந்த ஸ்பீச் படித்தாலே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப். இன்ஃபேக்ட் சாரும் நானும் ஒரு ஸ்டால் போனோம், ஏஐ டப்பிங் சொல்லி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. We see a lot of opportunity. நம்ம ஐடி enabled servicesனு ஒரு ஆரம்பிச்சோம் நம்ம. If you see it in India, there is IT and there is also IT enabled services. Similar thing, artificial intelligence is there. We can also create artificial intelligence enabled services. And there is plenty of scope. In fact, we don't have to do ChatGPT ஓட plugins பண்ணலாம். நம்ம சின்ன plugins பண்ணலாம். ஸோ அதனால நம்ம நிறைய இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, we can solve many problem statement. In fact, you could have solved my problem statement today. ஒரு நல்ல ஸ்பீச் எப்படி எழுதுறதுன்ற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் மேடம் சிரிக்கிறாங்க, இப்போ we can also create ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எப்படி வந்து படிக்கிறது கூட ChatGPT கற்றுக் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ வந்து they have started using that.
But one more thing which we face is these information cannot be shared in public. ஏன்னா கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து லோக்கல் எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணலாம், which I call system integrator. This is again a business opportunity for you. So there is phenomenal business opportunity for you everywhere. You have basic engineering degree. நீங்கள் வந்து பெரிய இது ஐஐடியிலலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தவங்க தான் வந்து இஸ்ரேலில் ராக்கெட்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆவரேஜா அபவ் ஆவரேஜ், ஐ வுட் புட் இட் தட் வே, இஃப் யூ ஸ்டடி லிட்டில் அபவ் ஆவரேஜ். அந்த இவர் சொன்னார் பார்த்தீங்களா, கெனித் சின்ன வயசில் இருக்கிறப்போ வந்து இப்படி வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு அந்த ஒரு என்ன சொல்றது, அது கியூரியாசிட்டி இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கியூரியாசிட்டி. ஈ ஸ்போக் அபவுட் பர்சிஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட், பட் ஐ வுட் ஆல்சோ புட் இட் அஸ் அ கியூரியாசிட்டி. நீங்கள் இன்னோவேட்டரான ஆகணும்னா, see you have business opportunities, but if you innovate on it, you will put up that value to that innovation, right? So that's the thing which you are looking at. Next slide. நீங்க இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா, these are the scope you look at. நம்ம வந்து முன்ன வந்து என்ன பண்ணோம்னா டிஜிட்டைசேஷன், நம்ம ஸ்கேன்டு காப்பீஸ் இருக்கும், அது வந்து we will use it as something, and then we started digitalizing. கொஞ்சம் டேட்டா வந்து இப்போ நீங்க அந்த ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோவிட்ல நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணோம். The last one is the digital transformation. This is where I see a lot of opportunity happening. நீங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்து there is a lot of scope in artificial intelligence, கணினி நுண்ணறிவு, அந்த அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ வந்து என்சிடின்னு ஒரு இது இருக்கு, நான் கம்யூனிகபிள் டிசீஸ். It is about 70% of your patients would come from NCD, which means cardiology, cancer, and other two, hypertension and diabetes. இந்த நாளும் வந்து you need long care, 20 வருஷம் 30 வருஷம் வந்து you should have a long continuum of care, which gives you a lot of scope for creating applications towards this one. And it's a huge market. In fact, if you see it, the Ayushman Bharat digital mission, which has the largest market for digital application for health transformation, health digital transformation. உங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, they have also started giving you this data. Health claim exchange பண்ணிட்டு they are also giving you this data, and based on that data you can create so many applications. நம்ம India UPI is the largest contribution, the digital money which we have. So you combine this one, digital money plus health claim in exchange, we will be leaders of this world. And Tamil Nadu, for example, I always see Tamil Nadu, whenever UPல இருக்கிறப்போ எதனா புதுசாக ஹெல்த் சிஸ்டம்ஸில் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபோன் பண்ணி கேட்போம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடுலன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஃபேக்ட் கேன்சருக்காக வந்து தமிழ்நாடு தான் வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நிறைய சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து தெர் இஸ் அ வெரி குட் ஹெல்த் கேர் சிஸ்டம் விச் இஸ் கால்ட் பப்ளிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இட்ஸ் நாட், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரோச் வந்து நியூமரேட்டர் அப்ரோச், தமிழ்நாடோட அப்ரோச் வந்து டினாமினேட்டர். என்டையர் பாப்புலேஷன் இஸ் ஆன் த பப்ளிக் digital health platform, which means everybody is traced and there's a lot of data available. அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், எந்த அப்ளிகேஷன் பண்ண முடியும், நம்ம டிடெக்ட் பண்ண முடியுமா, இந்த ஏரியாவில் வந்து கேன்சர் வருதா, இந்த ஏரியாவில் டயபெட்டிஸ் வருதா, இந்த வர்றதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட். So this is something which we look at. We see a lot of scope for predictive and preventive care. That's what I was talking about. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து நம்ம predictive and preventive care பண்ணோம்னா we need lot of applications which have to be created. When I say applications, it is more of digital application. ஏன்னா வந்து என்னோட டாபிக் வந்து it's more of how do we go from this level of collaboration to the next level of collaboration where we tap all the opportunities. In the opportunity there is no access barrier. There is nothing called இவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி. It is open platforms which are available and you can always access them. Next. So we see, I am putting it this way, we see wellness, primary care, pharma, diagnostic, inpatient services, remote patient management and healthcare financing. See, these are the scope which we are looking at. And நினைச்சு பாருங்களேன், ஒரு அப்ளிகேஷன் நீங்களே இந்த ரூம்ல இருக்க ஒரு 100 பேர் இருக்கீங்க, இன்ஃபேக்ட் 10 பேர் கூட ஒரு அப்ளிகேஷன்ல டெவலப் பண்ணாவே you have a huge market, and the market is in billions of dollars. There is a huge aging population. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா it's about 8 billion population.
So when you look at it, it's also a larger side. The most of the population is on the aging side. நம்ம என்ன பண்ண முடியும்னா, the aging population would need long continuum of care. They need wearables and they need consumables. So we can work on lot of wearables and consumables. So I would request TAHDCO to create something called a MedTech. And the MedTech unit we should probably think of starting. And we should tap these opportunities. That is the most important thing which we am looking at. Sir, I was told sir is also MBBS MD, which means, sir, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய விஷயம் what I am telling you is something I am just replaying what you already know. So we should be able to capture these opportunities. நம்ம ஆல்ரெடி லீடரா இருக்கோம் இல்லையா, ஏன் நம்ம ஒரு 2 ஸ்டெப் முன்னால போய் நிக்க கூடாதாங்க, அந்த விஷயத்துல நம்ம இன்வால்வ் பண்ணணும். So அதனால I would probably request most of you to think. 3 things are very important. Conceive, connect. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்கு திருப்பி இந்த விஷயத்தை சொல்றேன்னா, என்ன ஒரு ஐடியா நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஐடியா நம்ம கை விட்டு போகும், கண்டிப்பா போகும். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனர் இருந்தா யூ ஹேவ் டு பிரிங் சம்படி. இப்போ இட் இஸ் நாட் தட் யூ வில் ஒன்லி ஹேவ் தட், என்ன சொல்றது, என்னோட பேபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருக்கக்கூடாது. பட் நம்ம பேபி மற்றவங்களுக்காக எப்படி உபயோகப்படவும், ரொம்ப பெரிய லெவலில் எப்படி நம்ம அதை எடுத்து கொண்டு போக முடியும், அதை பார்க்கணும். அண்ட் வித்தவுட் டீம் ஒர்க், I would put it again and again and again, without teamwork, we will not go to this next level. So we have to create that ecosystem. நம்ம in fact சார் பேசிட்டு இருக்கப்ப எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. 7th centuryல 8th centuryல பார்த்தீங்கன்னா நம்ம வணிகம், we had 90 trading centers in Tamil Nadu. If you read the கொஞ்சம் history படிச்சீங்கன்னா, Tamil Nadu has always been a trading center. நம்ம தமிழ்நாடு வழியா தான் ஃபுல் ட்ரேட் சைனா அந்த சைடு ஃபுல்லாவே ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. So we are basically, we have that entrepreneurship mindset. அதை அந்த கிள்ளி விடணும். அந்த entrepreneurship mindset கிள்ளி விடணும். இங்க ஒரு போர்டு இருக்கு, உலைன்றது ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்க. there is a board there right where I am standing. So அந்த போர்டுல உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க்ன்றது நம்ம இதுல கண்டிப்பா இருக்கு, மண்ணுல இருக்கு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம திருப்பி சொல்ல தேவையில்லை. ஆனா அந்த ஹார்ட் ஒர்க்கை இப்படி பயனுள்ளதாக பெரிதாக செய்ய முடியும் என்றதை நம்ம யோசிக்க வேண்டும். அந்த விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம வேல்யூ அடிஷன், which I call value addition. I do hard work, but how do I add that value to my hard work? That is what which I call, maybe we should call it smart work. When we do smart work, we'll create a bigger ecosystem. So I think with this word, I again thank the Honorable Minister, Secretary Madam for this opportunity. Thank you so much.